ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இது இன்னும் வளர்ச்சியை தரும், தைரியம் கொடுக்கும். மனசில் பார்த்துக்கலாம், என்ன பண்ணிட போகிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எந்த தப்பு பண்ணலையே, நேர்மையாக தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு தைரியம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் அஷ்டமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் இந்த மாத ஆரம்பமே வார்த்தையை விட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுதலே உங்கள் வார்த்தையில் தான். ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் நீங்கள் வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சது தான் சட்டம். யாராவது உங்களை பற்றி எதிர்த்து பேசினா அவங்களுக்கு தான் அது பிரச்சனை வருமே தவிர உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, மாத பிற்பகுதியில் 4ஆம் இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சமடைகின்ற காரணத்தினால கூட ஒர்க் பண்ணுறவங்கள்லாம் கொஞ்சம் அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க. மாத பிற்பகுதியில் அதிகாரம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தாலே அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னு நினச்சிப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். உங்கள் மனசில் தோன்ற விஷயத்தை அப்படியே உளரக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, உங்கள் வாய் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ இந்த மாதம் இந்த வாய் கண்ட்ரோல் இல்லாததுனால எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அது கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்திக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறத குறைச்சாலே பாதி பிரச்சனை சால்வ். உங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களில் கூட பிறந்தவங்களுடைய குழப்பம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும்.
கூட பிறந்தவங்க, அதுவும் தம்பியாக இருந்துட்டான்னா பிரச்சனை ஜாஸ்தி, அண்ணனாக இருந்தால் குழப்பம் ஜாஸ்தி. பிரச்சனை வேணுமா குழப்பம் வேணுமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஆரம்பமே சந்திராஷ்டமத்தில் இருக்கீங்க. ஜனவரி 2ஆம் தேதி காலை 9:26 வரை, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரியிலேருந்தே காலையிலேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஜனவரி 2ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இது மாத ஆரம்பத்தில். அதே மாதிரி மாத கடைசியில் ஜனவரி 27ஆம் தேதி மாலை 4:47 முதல் ஜனவரி 29 மாலை 6:31 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாத பிற்பகுதியில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் சந்திரமங்கல யோகத்தோடு வருது. ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும், பதவி உயர்வை கொடுக்கும், சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாத பிற்பகுதிக்கு மேலே முயற்சி எடுத்தால் நல்லது. முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். அனாவசிய பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் கடின முயற்சி எடுத்தால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி உச்சமாகிறதுனால 7ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. அந்த டாமினேஷன் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், பதட்டத்தை கொடுக்கும். அந்த பதட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் அவங்க பதட்டப்படுவாங்க, கோபப்படுவாங்க. கோபத்தினால சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மூகாம்பிகை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். மூகாம்பிகை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முன்கோபம் போன்ற விஷயங்கள் உங்களை பாதிக்காமல் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம். அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம். அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி. தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது.
அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி, அது வந்து முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல், மறுநாள் வந்து தை பொங்கல். ஜனவரி 15 தை பொங்கல், அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புன்னா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் முறை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது வந்து நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் வந்து புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரானனுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தை பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக வருது. இதில் ஒரு துலா ராசிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிவர்த்தனை ஏற்படுது. அது என்ன பரிவர்த்தனைன்னா 3/9க்கான புத குரு பரிவர்த்தனை. 3ஆம் அதிபதி புதன், 3ஆம் அதிபதி குரு அவர் 9ல் போகிறார். 9ஆம் அதிபதி புதன் 3ல் போகிறார். பரிவர்த்தனை இருக்கிறதுனால இந்த மாதம் புதிய மாற்றம் ஏற்படும். மாற்றம்ங்கிறது 3ஆம் இடம், அதுக்குடையவங்கள் 10 9ல் போகிறது. ஓகே, இது மாற்றம் நல்ல மாற்றமா, அது முன்னேற்றமா ஏமாற்றமா? அதானே வரும். மாற்றம் நல்லது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் மாறாமல் அல்லது உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளாமல் முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடையாதுங்க. செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருந்தால் செக்கு மாடுன்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு வண்டி மாடோ அல்லது வந்து ஒரு பந்தய மாடுன்னு அதை சொல்லவே மாட்டாங்க. அப்போ செக்கு மாடு மாதிரியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதில் ரொம்ப கவனமான மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றம் முன்னேற்றமாக அல்லது ஏமாற்றமானு இருக்கணும். அந்த மாற்றம் செய்ய இப்போ சிவாச்சாரியர் சொல்லிட்டாருங்க, இனிமேல் இந்த வேலையை தூக்கி போட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சும்மா இருக்கிற வேலையை போட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் அடுத்த வேலை இதை விட ஒரு உயர்வான வேலையை உறுதி செய்து கொண்டு இந்த வேலையை நீங்கள் மாறுவது உங்களுக்கு நல்லது. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற அடுத்த வேலையை இல்லாமல் இருக்கிற வேலையை விட்டவன் மலையேறி கையை விட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி ரொம்ப முக்கியமானது. அதனால் அதற்காக மாற்றம் இல்லாமல் இருப்பது ஏமாற்றத்தை தந்துவிடும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப மாற்றம் முக்கியம். உங்களை மாற்றிக்கொள்ளாமல் எந்தத்தையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் அந்த மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இப்போ வருதுங்க உங்களுக்கு.
இந்த காலத்தை பயிர் பண்ணணும். காலத்தே நல்லது செய்யணும். எல்லா காலமும் நீங்கள் கருடாம் போட முடியுமானா முடியாது. நல்லா வெய்ய காலத்தில் கருடாம் போட்டால் தான் அது ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைங்களா? இதுதானே இயற்கை. வத்தல் காய வைக்கிறதுக்குன்னு அதுக்கு உண்டான காலம் சித்திரை வைகாசி காலம்தான். இப்போ போடக்கூடிய வத்தல் அவ்வளோ ருசியாக இருக்குமானா இருக்காது. அது மாதிரி இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்திலே அந்த விஷயத்தை செய்யும்போது தான் அதற்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நல்லபடியாக இந்த ஒரு மாற்றத்தை இந்த சமயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது துளாராசிக்காரங்களுக்கு பெரிய வகையில் பெரிய நன்மையை உண்டாக்கும். இந்த மாற்றத்திற்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பது யார் அப்படின்னா குரு பகவான் தான். அதனால் மகான்களை கும்பிடணும். துளாராசிக்காரங்க மகான்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6 குரு வேறு சேர்ற குருவினுடைய அனுகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு இல்லைங்களா? வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல முன்னேற்றம் தருவதற்கு குரு உங்களுக்கு ரொம்ப காரியகர்த்தா, முக்கியமான காரியகர்த்தா. அந்த குருவினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் மகான்கள். மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள், அந்தணர்கள் எல்லாமே யாருன்னா குருவினுடைய அம்சம். அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா குருவினுடைய ஆசீர்வாதம் நல்லமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு. உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த பெரியவரை பிடிக்கும், எந்த சுவாமிகளை பிடிக்குமோ அது ரொம்ப விசேஷம். அது ஸ்ரீரடி சாய்பாபாவாக இருக்கலாம், வடலூர் ராமலிங்க அடிகளார்களாக இருக்கலாம், அல்லது காஞ்சி மகா சுவாமியாக இருக்கலாம், அல்லது விவேகானந்தராக இருக்கலாம், ராமஹம்ச பரமஹம்சராக இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம், 18 சித்தர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கு யாரை பிடிக்கும், 63 நாயன்மார்களாக கூட இருக்கலாம். ரொம்ப சிறப்பு. 4 பெருமக்கள் யாரை பிடிக்கும் உங்களுக்கு, அவங்கள நீங்கள் வழிபாடு வியாழக்கிழமையில் செய்யணும். அது செஞ்சு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி, குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், ஜனவரி மாதம் 2026 ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் நடந்துருமா? இந்த 2026 எங்களுக்கு இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தங்கள் நிறைந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்றதுதான் நம்ம இப்ப சொல்ல போறோம். இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். அடுத்து உங்களுடைய குடும்ப
குடும்ப ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துல உச்சம் பெற போறாரு. அதனால இந்த மாதத்திலிருந்து இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து நிறைய ஒரு மாற்றங்கள், உங்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாமே நிறைவடைவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த தொடக்க மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல இருந்தே நிறைய ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு சில சுய முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் உங்களுக்காக நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றத நினைக்கிறத தாண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு என்ன இருக்கு இல்லை அப்படின்றத நினைக்கிறது தான் அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்தே உங்களுக்கு உண்டான சில சேமிப்புகளை தொடங்கக்கூடிய ஒரு தருணம். வருடத்தின் முதல்லயே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சேவிங்ஸ் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வருமானம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யார்கிட்டயாவது கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால வேலை ரீதியான சில அலுப்புகள் அப்படின்றது இருக்கும். பணி சுமைகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வேலை, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 4 hours ஒர்க் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த வேலையினுடைய தொந்தரவுகள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதுல எந்த விதமான ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலையை பொறுத்த மட்டும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டிய ஒரு காலம் தான். அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் உள்நாட்டுல இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்தாலும் 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியான வேலை பளுவை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். பொறுப்புகள் அப்படின்னாலே இவர்களுக்கு, இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். நம்ம பொறுப்பா எல்லாம் செய்யணும், நம்ம தலைமை வகிக்கணும், நம்மளுக்கு அந்த நிர்வாகம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அது எல்லாமே நேர் எதிர்மாறாக நடக்கும். இவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்தோம், ஆனா அங்க அவமானப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். அதனால ஏன்டா அந்த பொறுப்பை எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் ஒரு விரக்தி அடையக்கூடிய அளவிற்கு அந்த பொறுப்புகள்ல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த ராசி தான் சனி உச்சம் பெற்று சூரியன் நீச்சம் அடைகிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேலையில நிறைய பிரச்சனைகள் வரும். பொறுப்புகள் இல்லாமல் வெறும் வேலையை மட்டுமே நீங்க பாக்குறீங்க, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பாக்குறீங்க அப்படின்ற போது அதுல நிறைய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்கள் பழைய வண்டியை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினுடைய தொழிலை எடுத்து ரன் பண்றதுக்கு உண்டான சில அமைப்புகள், சில முயற்சிகள் இந்த மாதத்துல இருந்தே அதற்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்றவங்க, கமிஷன் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வருமானத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க இலவசமா செய்யக்கூடாது. செய்தீங்க அப்படின்னா அங்க ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் முதல்லயே நீங்க அக்ரிமெண்ட் மாதிரி பேசிடணும். அக்ரிமெண்ட் போடாத பட்சத்துல நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற வெறும் வாய் பேச்சு இந்த ஜனவரி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு எடுபடாது. அதனால எதையுமே ஒரு எழுத்துப்பூர்வமாக நீங்க அங்க ப்ரூஃபா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம்
சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தைகள்னால சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்து நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல இருந்தே நிறைய ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு சில சுய முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் உங்களுக்காக நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றத நினைக்கிறத தாண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு என்ன இருக்கு இல்லை அப்படின்றத நினைக்கிறது தான் அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்தே உங்களுக்கு உண்டான சில சேமிப்புகளை தொடங்கக்கூடிய ஒரு தருணம். வருடத்தின் முதல்லயே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சேவிங்ஸ் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வருமானம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யார்கிட்டயாவது கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால வேலை ரீதியான சில அலுப்புகள் அப்படின்றது இருக்கும். பணி சுமைகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வேலை, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 4 hours ஒர்க் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த வேலையினுடைய தொந்தரவுகள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதுல எந்த விதமான ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலையை பொறுத்த மட்டும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டிய ஒரு காலம்தான். அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் உள்நாட்டுல இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்தாலும் 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியான வேலை பளுவை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். பொறுப்புகள் அப்படின்னாலே இவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். நம்ம பொறுப்பா எல்லாம் செய்யணும், நம்ம தலைமை வகிக்கணும், நம்மளுக்கு அந்த நிர்வாகம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அது எல்லாமே நேர் எதிர்மாறாக நடக்கும். இவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்து ஆனா அங்க அவமானப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். அதனால ஏன்டா அந்த பொறுப்பை எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் ஒரு விரக்தி அடையக்கூடிய அளவிற்கு அந்த பொறுப்புகள்ல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த ராசி தான் சனி உச்சம் பெற்று சூரியன் நீச்சம் அடைகிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேலையில நிறைய பிரச்சனைகள் வரும். பொறுப்புகள் இல்லாமல் வெறும் வேலையை மட்டுமே நீங்க பாக்குறீங்க, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பாக்குறீங்க அப்படின்ற போது அதுல நிறைய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்கள் பழைய வண்டியை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினுடைய தொழிலை எடுத்து ரன் பண்றதுக்கு உண்டான சில அமைப்புகள், சில முயற்சிகள் இந்த மாதத்துல இருந்தே அதற்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க புரோக்கரேஜ் தொழில் பண்றவங்க, கமிஷன் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வருமானத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க இலவசமா செய்யக்கூடாது. செய்தீங்க அப்படின்னா அங்க ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் முதல்லயே நீங்க அக்ரிமெண்ட் மாதிரி பேசிடணும். அக்ரிமெண்ட் போடாத பட்சத்துல நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற வெறும் வாய் பேச்சு இந்த ஜனவரி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு எடுபடாது. அதனால எதையுமே ஒரு எழுத்து பூர்வமாக நீங்க அங்க ப்ரூஃபா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தைகள்னால சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்து நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.